ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கணக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நேற்று நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம். சரியா? ஸோ அதை இன்னைக்கு தெளிவாக பார்த்துட்டு, அதே மாதிரி திங்கட்கிழமைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன. சரிங்களா? திங்கட்கிழமைக்கு உண்டான ஆப்ஷன் பிரீமியத்தில் என்ன லெவல்ஸ் இருக்க போகிறாங்க, அதே மாதிரி இண்டெக்ஸில் என்ன லெவல்ஸ் இருக்க போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம இன்னைக்கு தெளிவாக வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஸோ நம்ம நேற்று என்ன லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலாக நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 25,928 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதே மாதிரி R1 என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 26,040 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி R2 வந்து என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்னா 26,100 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி S1 என்ன லெவல் எடுத்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 25,838 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா 25,782 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்துடணும். சரிங்களா? ஸோ இதில் இன்னைக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா கரெக்டாக 26,000 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் என்ன செஞ்சாங்க, இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் வந்து கொடுத்துருந்தாங்க. சரியா? இன்னைக்கு வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ கேப் அப் ஓப்பன் கொடுத்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் பிலோ இல்லை, நம்மளுக்கு ஓப்பன் அபோ வந்து என்ன செஞ்சிருந்தாங்க, மார்க்கெட் வந்து இருந்தாங்க. ஸோ அகைன் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளுக்கு மார்க்கெட் டேரெக்டாக எங்கே வரைக்கும் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு R1 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. சரிங்களா? R1 வரைக்கும் மார்க்கெட் வந்து போயிருக்காங்க. R1லேருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ரிவல்சல்ன்றது கொடுத்துருக்காங்க. R1லேருந்து நம்மளுக்கு ரிவல்சல்ன்றது கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் பக்கத்தில் வரைக்கும் வந்தாங்க. பட் நம்மளுக்கு என்ன செய்யல, சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கும் வரல, நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழேயும் போகல. ஓகேங்களா? நம்மளுக்கு எஸ்டர்டே, அதாவது நம்மளுக்கு ப்ரீவியஸ் டேயோட ஹைக்கு பிலோ வந்து என்ன செய்யலைங்க, வரவே இல்லை மார்க்கெட். ஓகேங்களா? ஹைக்கு அப்போ தான் வந்து என்ன செஞ்சுறாங்க, நம்மளுக்கு மார்க்கெட் வந்து இருக்கிறாங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு அகைன் நம்மளுக்கு அங்கேருந்து என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ரிவல்சல் எங்கே வரைக்கும் போகிறாங்க, அகைன் நம்மளுக்கு R1 வரைக்கும் தான் போயிருக்காங்க. R1க்கு மேலேயும் மார்க்கெட் நிலை பெறலை. சரிங்களா? R1லேயே வந்து என்ன செஞ்சுருக்காங்க, மார்க்கெட் வந்து க்ளோஸ்ன்றதை கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ரீமியத்தில் பார்க்கலாம். நம்மளுக்கு ஏன் இங்கே இருந்தெல்லாம் ரிவல்சல் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீமியத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தெளிவாக வந்து புரியும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம ப்ரீமியத்தில் என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 26,000. ஓகேங்களா? 26,000 கால் இன்புட் வந்து எடுத்திருந்தோம். இல்லை நம்ம மிட் லெவலாக நம்ம நேற்று என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 100 அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருந்தோம். அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 159, R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 198, R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 238 அப்படின்ற லெவல் வந்து எடுத்துருந்தோம். சரிங்களா? அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 59, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 44, S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 29 அப்படின்ற லெவலும், அதே மாதிரி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 128 அண்ட் 77 அப்படின்ற லெவல் வந்து நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். சரிங்களா? இது நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து உங்களுக்கு கரெக்டாக 9:20 9:25 என்ன செய்வேன், இந்த லெவல்ஸ் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்க்கும்பொழுது நம்மளுக்கு கரெக்டாக ப்ரீமியத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறாங்க, மீட் பண்ணுறாங்க. சரிங்களா? இந்த ஒரே கேண்டில் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, இந்த ஒரே கேண்டில் கால் அண்ட் புட் வந்து என்ன செய்கிறாங்க, மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு டாமினேட் பண்ணி யார் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து என்ன செய்கிறாங்க, டாமினேட் பண்ணி நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலே வராங்க. மிட் லெவல்லேருந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா கரெக்டாக இந்த 128 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகிறாங்க. சரிங்களா? அந்த 128 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகிறாங்க. அகைன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரிவர்சல் நம்மளுக்கு எங்கே வரைக்கும் வராங்க அப்படின்னா கரெக்டாக இந்த 77 அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செய்கிறாங்க, வராங்க. சரிங்களா? இந்த 77 அப்படின்ற லெவல் வரைக்கும் வராங்க கால் ஆப்ஷன். ஸோ அதுக்கு கீழே வந்து என்ன செய்யலைங்க, போகல. ஸோ அங்கேருந்து அகைன் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, ரிவர்சல்ன்றது கொடுக்குறாங்க. மிட் லெவலுக்கு மேலே வராங்க. மிட் லெவலில் தான் என்ன செய்கிறாங்க, மார்க்கெட் வந்து நிற்கிறாங்க. ஓகேங்களா? மிட் லெவலுக்கு கீழேயும் வரல. ஓகே, நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அவங்க தான் ஸ்ட்ராங்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு புட் ஆப்ஷன் என்ன செய்கிறாங்க, புட் ஆப்ஷன் நம்மளுக்கு மிட் லெவல்லேருந்து கீழே வராங்க. அகைன் நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலே வந்து என்ன செய்யலைங்க, புட் ஆப்ஷன் நடைபெறவே இல்லை. நம்மளுக்கு மிட் லெவலுக்கு கீழே தான் என்ன செய்கிறாங்க, அவங்களும் இருக்கிறாங்க. நம்மளுக்கு கரெக்டாக அந்த 77 பிரேக் பண்ணுறாங்க, 77 கீழே வராங்க. நம்மளுக்கு S1 வரைக்கும் என்ன செய்கிறாங்க, புட் ஆப்ஷன் வந்து வராங்க. சரிங்களா? இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி தான். ஓகேங்களா? இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி தான். நம்மளுக்கு இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் ஆனாலுமே
நம்மளுக்கு என்ன நடக்கலைங்க, ஒரு மூமெண்டம்ன்றது பெருசா ஒன்றும் நடக்கல. ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் என்ன செஞ்சிருக்காங்க, இன்னைக்கு ஆப்ஷன் வந்து மூமெண்டம்ன்றது கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இன்னைக்கு ஒரு 50 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள தான் என்ன செஞ்சிருக்காங்க, ஆப்ஷன்றது மூமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இது ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்னு நம்ம வந்து என்ன செய்யலாங்க சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு கேப் அப் நடந்தாலுமே நம்மளுக்கு மார்க்கெட்ல பெருசா ஒன்றும் மூமெண்டம்ன்றது நடக்கவில்லை. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம புட் ஆப்ஷன் மட்டும் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கால் ஆப்ஷன்றது தெளிவாக தெரியும் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு கரெக்டாக என்ன செய்கிறாங்க, நம்மளுக்கு ஓப்பன் அபோவ் இருக்கிறாங்க, ஓப்பன்லேருந்து நம்மளுக்கு என்ன செய்கிறாங்க, மேலே போகிறாங்க. நீங்கள் ப்ரீமியத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓப்பன்லேருந்து நம்மளுக்கு அபோவ் தான் நிற்கிறாங்க மார்க்கெட். சரிங்களா, ஓப்பன் பிலோ வந்து என்ன செய்யலைங்க மார்க்கெட்டுன்றது வரல. ஓகேங்களா, ஓப்பன் அபோவ் வந்து என்ன செய்கிறாங்க மார்க்கெட் வந்து போகிறாங்க. நம்மளுக்கு மிட் லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கிறாங்க. எங்கே வரைக்கும் போயிருக்காங்க, நமக்கு 128 அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கெட்டுன்றது போயிருக்காங்க. அதே மாதிரி கரெக்டாக சேம் டைம் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக R1. சரிங்களா, R1லேருந்து நம்மளுக்கு ரிவர்சல். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இங்கே என்ன நடக்குதுங்க, கரெக்டாக நம்மளுக்கு இந்த 128 அப்படின்ற லெவல்லேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்குறாங்க. எங்கே வரைக்கும் வராங்க அப்படின்னா கரெக்டாக இந்த 77 அப்படின்ற லெவல் வரைக்கும் வராங்க. ஸோ 77லேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் நம்மளுக்கு இங்கேருந்து என்ன செஞ்சதுங்க மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகி அகெயின் நம்மளுக்கு இந்த R1 வரைக்கும் செஞ்சு போயிருக்கிறாங்க. சரிங்களா, R1 வரைக்கும் நம்மளுக்கு நிஃப்டின்றது போயிருக்கிறாங்க. அகைன் நம்மளுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்து கரெக்டாக இந்த மிட் லெவலுக்கு மேலே வராங்க. கரெக்டாக இவங்களும் என்ன செய்கிறாங்க, இந்த 128 அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செய்கிறாங்க மார்க்கெட்டுன்றது போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் நடந்தது. ஓகேங்களா, ஸோ நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், இது வந்து நம்மளுக்கு இந்த 26,000 அப்படின்ற ஸ்ட்ரைக்குக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகுமா அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே என்ன செய்யும் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சரிங்களா, ஸோ இந்த டவுட் நிறையா பேருக்கு இருந்துகிட்டே இருக்குதுங்க. ஏன்னா நான் வந்து எடுக்கிற ஸ்ட்ரைக் ஒன்றா இருக்குது, நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ரைக்கு வேறையாக இருந்தாலும் இது வந்து ஒர்க் ஆகும். புரியுதுங்களா, ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது அதான் கேட்குறாங்க, நான் வேறு ஸ்ட்ரைக்கில் வச்சு பார்க்க முடியாதா அப்படின்றது கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ நான் அடிக்கடி நான் சொல்கிறேன், இது நீங்கள் வந்து நான் எடுக்கிற ஸ்ட்ரைக்கு மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்களாம் எந்த ஸ்ட்ரைக் வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுக்கிற ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னா ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் வந்து நம்ம எடுப்போம். சரிங்களா, ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஒரு ஏடிஎம் ஸ்ட்ரைக் எடுக்கிறது. மற்றபடி நீங்கள் வேற எந்த ஸ்ட்ரைக் நீங்கள் பார்த்தாலுமே அந்த ஸ்ட்ரைக்கில் என்ன செய்யலாங்க, இந்த லெவல்ஸை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நான் ஆல்ரெடி நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் அதே டவுட் தான் கேட்குறீங்க, என்னன்னு தெரியல. இப்போ நான் வந்து வேற ஸ்ட்ரைக் எடுத்து காட்டுறேன். இப்போ வந்து நான் 26,000 எடுத்திருக்கேன்னா, இப்போ 26,000 எடுத்திருக்கேன். இப்போ நான் 25,950 அப்படின்றது நம்மளுக்கு என்னதுங்க, ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக். சரிங்களா, இது நம்மளுக்கு 25,900 அப்படின்றதும் ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக். ஓகே, ஸோ நான் இப்போ ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக்ன்றதை நான் எடுக்கிறேன். ஸோ இப்போ இதை எடுத்தாலும் நம்மளுக்கு என்ன செய்யுங்க ஒர்க் ஆயிடும். இப்போ இது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு R1க்கு மேலே நிலைப்படுறாங்க. இவங்க வந்து எங்கே வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு R2 வரை போயிருக்கிறாங்க. இவங்க நம்ம எங்கே வரைக்கும் போயிருக்கிறாங்க, R2 வரை போயிருக்கிறாங்க. R2லேருந்து நம்மளுக்கு ரிவர்சல் எங்கே வரைக்கும் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு இந்த 128 அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செய்கிறாங்க வராங்க. ஸோ அந்த 128க்கு கீழே வந்து என்ன செய்யல வரல. ஸோ அந்த 128லேருந்து அகைன் நம்மளுக்கு ரிவர்சல் எங்கே வரைக்கும் போயிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு R2 வரைக்கும் என்ன செய்யிருக்காங்க போயிருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஐடிஎம் ஸ்ட்ரைக். சரிங்களா, ஸோ இதுலேயும் நம்மளுக்கு வந்து என்ன செய்கிறாங்க ஒர்க் ஆகிருக்கிறாங்க இந்த லெவல்ஸ். சரிங்களா, அந்த லெவல்ஸ் எதையுமே மாற்றல, சேம் லெவல்ஸ் தான். ஓகே, நம்ம என்ன செய்கிறோம் சேம் லெவல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம மல்டிபிள் ஸ்ட்ரைக்கு வந்து என்ன செய்யலாம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சரிங்களா, இது வந்து நம்மளுக்கு கால் ஆப்ஷன் எடுத்து காட்டியிருக்கேன். சரிங்களா, இங்கே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம வந்து இந்த ப்ளஸ் சிம்பிளில் போய்ட்டு கம்பேர் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யலாம், என்ன ஸ்ட்ரைக் வேணாலும் இதோட கம்பேர் பண்ணி நம்மளால வச்சுக்க முடியும். சரிங்களா, ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, சேம். ஸோ இதே மாதிரி நான் வந்து இப்போ ஒரு 26,100 அப்படின்றது ஒரு புட் ஆப்ஷனோட ஐடிஎம். சரிங்களா, ஸோ அதையும் நான் வந்து இப்போ வச்சுக்கிறேன். ஸோ நம்ம அதையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்குதுங்க, இவங்க கரெக்டாக நம்மளுக்கு R1க்கு கீழே இருக்கிறாங்க. ஸோ கீழே வந்துட்டு அகைன் நம்மளுக்கு R1லேருந்து போகிறாங்க. அகைன் நம்மளுக்கு அதுக்கு கீழே தான் நிற்கிறாங்க. சரிங்களா, இவங்க வந்து அதுக்கு மேலே வந்து நிலை பெறலை. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக என்ன செய்கிறாங்க, கால் ஆப்ஷன் நம்மளுக்கு இந்த 128லேருந்து அந்த டைமில் ரிவர்சல் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, ஸோ அதனால இவங்க வந்து என்ன செய்யலைங்க நிலை பெறலை. இவங்க அதுக்கு மேலே இருந்தாலுமே நம்மளுக்கு இதுக்கு ஆப்பனண்ட்ல உள்ளவங்க என்ன செய்யணும் வீக் ஆகணும். அவங்க வீக் ஆகலை அப்படின்னா இவங்க இதுக்கு மேலே இருந்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, நம்மளுக்கு இவங்க ஆப்பனண்ட் என்ன செய்யணுங்க,
ஆப்பனண்ட் வந்து நம்மளுக்கு வீக் ஆகணும் சரிங்களா. அப்போ வீக் ஆனால் மட்டும்தான் இவங்க வந்து ஸ்ட்ராங் ஆவாங்க. புரியுதுங்களா. நம்மளோட எதிரி வந்து என்ன செய்யணும், வீக் ஆனால் மட்டும்தான் நம்ம ஸ்ட்ராங் ஆக முடியும் சரிங்களா. ஸோ அந்த பேசிஸில் தான் இதை வந்து நம்ம பார்க்கணும் சரிங்களா. ஓகே, ஸோ அந்த பேசிஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது நல்லா வந்து உங்களுக்கு புரிய வரும் சரிங்களா. நீங்கள் வந்து என்ன செய்யணும், இதை வந்து அப்சர்வ் பண்ணணும். இவங்க ஜஸ்ட் லெவல்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க, ஒரு என்ட்ரி பாயிண்ட் இல்லை, எக்ஸிட் பாயிண்ட் இல்லை அப்படின்னு கிடையாது. நீங்கள் இதை அப்சர்வ் பண்ணிங்கனாலே போதுமானது சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து ரெக்கமெண்ட் வந்து கொடுக்க மாட்டோம். இங்கே நீங்கள் பை பண்ணுங்க, இங்கே செல் பண்ணுங்க அப்படின்ற ரெக்கமெண்டேஷன் இங்கே இருக்கவே இருக்காதுங்க. இது நீங்கள் தான் வந்து என்ன செய்யணும், பார்த்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. நம்ம வந்து ஒரு நாலேஜ் தான் கொடுக்க முடியும். நம்ம வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது சரிங்களா. அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம நாளைக்கு உண்டான, அதாவது நாளைக்கு இல்லை திங்கக்கிழமைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். அதுக்கு நம்ம ஏடிஎம் ஸ்ட்ரைக் என்ன இருக்க போகுது அப்படின்றதையும் இன்னைக்கு தெளிவாக பார்த்து எடுத்துடலாம் சரிங்களா. ஓகே, இப்போ நம்மளுக்கு பார்க்கும் பொழுது எதில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கம்மியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் நம்ம என்ன செய்வோம், ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து எடுப்போம் சரிங்களா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,050 சரிங்களா. 26,050 வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் வந்து 83, புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு 73 அப்படின்ற ரேஞ்ச் வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்க தான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, நம்மளுக்கு க்ளோசிங்கில் ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறாங்க, லெவல்ஸ் எல்லாமே எடுக்கணும். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கும் பொழுது சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாக நம்மளுக்கு என்ன வராங்க அப்படின்னா 26,060 அப்படின்ற லெவல் வந்து வராங்க. ஸோ அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,133 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,190 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,976 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,913 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க சரியா. ஸோ நம்ம எப்பவுமே சொல்றது தான், எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலோ R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலோ நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து மாறக்கூடும் சரிங்களா. ஸோ அதுக்கு உள்ள ஓப்பன் ஆகாத வரைக்கும் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்னைக்கு கூட எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்மளுக்கு கேப் அப் ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு R1க்கு பிலோ தான் வந்து இருந்தாங்க சரிங்களா. R1க்கு பிலோ தான் வந்து இன்னைக்கு வந்து இருந்தாங்க சரியா. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க, R1லேருந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு ரிவல்ஸ் வந்து கிடைச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன செய்யணுங்க, இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து R1க்கு உள்ள இருக்கும் பொழுது நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி S1க்கு உள்ள இருக்கும்போது நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பிலோ, அதாவது நம்மளுக்கு கேப் டவுன் ஓப்பன், நம்மளுக்கு S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலும் R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலும் நம்ம அந்த லெவலை வந்து மாற்றணும் சரிங்களா. ஸோ அது நான் வந்து டெலிகிராமில் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ப்ரீமியத்தில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 26,050 ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த ஸ்ட்ரைக்கு தான் எடுக்கணும்னு இல்லைங்க, நம்ம என்ன ஸ்ட்ரைக்கில் வேணாலும் என்ன செய்யலாம், அந்த லெவல்ஸ் வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம மிட் லெவலாக என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா 78 அப்படின்ற லெவல் வந்து மிட் லெவலாக நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா 138 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 173 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா 208 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 38 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 29 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 19 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க சரியா. ஸோ இந்த லெவல் எப்பவுமே நம்மளுக்கு மாறாத லெவல்ஸ் தான். ஓகேங்களா. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரிதான். ஓகே, கேப் அப் ஒரு 500 பாயிண்ட் நம்மளுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு இந்த லெவல் தான் வந்து என்ன செய்ய போகுதுங்க, இருக்க போகுது. இந்த லெவல் வந்து மாற போகிறது கிடையாது. ஓகேங்களா. இந்த லெவல் நம்மளுக்கு மாற போகிறது கிடையாது. இதே லெவல் தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறாங்க, யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, சரி. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சரியா. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.